Good morning, students. Let's move on with Biobotany, Chapter 2, Classical Genetics. Genetics. What is that? Genetics. It is the branch of biology which deals with mechanism of transmission of characters from parent to offspring. அதாவது ஜெனட்டிக்ஸ்னால் மரபியல் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு ஸ்மால் ஆர்கனிசம் இருக்குது, ஒரு பிளான்ட்டே எடுத்துக்கலாமே. அந்த பிளான்ட்டோடைய நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் எப்படி இருக்கும், அது ஏன் அதோடைய பிளான்ட்டில் இருக்கிற வித்தியாசங்கள் என்ன, அதில் இருக்கிற சேம் கேரக்டர்ஸ் என்னெல்லாம் அப்படின்றதெல்லாம் ஏன் அதெல்லாம் வந்து எப்படி டீட்டெயிலாக நம்ம படிக்கிறது அப்படின்னா ஜெனட்டிக்ஸ் மூலமாக படிக்கலாம். ஸோ இதை வந்து ஜெனட்டிக்ஸை ஸ்டடி ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு கூட நம்ம சொல்லுவோம். Now we have William Bateson. He is the person who coined the term genetics in 1906. இவர் தான் ஜெனட்டிக்ஸ் அப்படின்ற வார்த்தையை 1906 நமக்கு அறிமுகப்படுத்தினவர். Next we have the four important divisions. One is classical genetics. இந்த classical geneticsல transmission of genes எப்படி இருக்கும் அப்படின்றத சொல்கிறது தான் the classical genetics. Number 2 molecular genetics. இந்த molecular geneticsல அதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும், அதோடைய ஃபங்க்ஷன்ஸ் எப்படி இருக்கும், அந்த டிஎன்ஏ ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும், அந்த ஜீன் எப்படி இருக்கும் அப்படின்றதெல்லாம் சொல்கிற அந்த ஜெனட்டிக்ஸ் தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா மாலிகுலர் ஜெனட்டிக்ஸ் தான் சொல்லுவோம். தேர்ட் ஒன் பாப்புலேஷன் ஜெனட்டிக்ஸ். பாப்புலேஷன்னா அந்த ஹெரிடிட்டி சம்மந்தப்பட்டு அதனால் எத்தனை இண்டிவிஜுவல்ஸ் உருவாகியிருக்காங்க, எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்றதெல்லாம் நம்ம வந்து அந்த பாப்புலேஷன் அந்த கணக்கெடுப்பில் நமக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிடும். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஃபோர்த் ஒன் குவான்டிடேட்டிவ். இந்த குவான்டிடேட்டிவ் அப்படின்னும் போது நமக்கு நீ கீழே மேப்பு பார்க்கலாம். அந்த மேப்பில் வந்து எவ்வளோ நம்பர்ஸ் இருக்குது அப்படின்றதெல்லாம் நீங்கள் வந்து இந்த ஜெனட்டிக்ஸ் வழியாக நமக்கு தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது நமக்கு சில விஷயங்கள் தெரியணும். ஒன்று ஹெரிடிட்டி. வாட் இஸ் தட் ஹெரிடிட்டி? இட் இஸ் த டிரான்ஸ்மிஷன் ஆஃப் கேரக்டர்ஸ் ஃப்ரம் பேரண்ட்ஸ் டு ஆஃப்ஸ்ப்ரிங்ஸ். பேரண்ட்ஸ்லேருந்து ஆஃப்ஸ்ப்ரிங்ஸ்க்கு போகிற அந்த கேரக்டர்ஸ் போகிற அந்த இதை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா ஹெரிடிட்டி அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா வேரியேஷன் அப்படின்னா நமக்குள்ளே இருக்கிற வித்தியாசங்கள். ஒரு செடி எடுத்தோம் அப்படின்னா அந்த செடியில் இருக்கிற வித்தியாசமும் இருக்கும் இல்லையா, அந்த வித்தியாசத்தை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா வேரியேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, there are two types. One is continuous, another one is discontinuous. இப்போ கண்டினியூஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இட் எக்ஸிபிட்ஸ் கம்ப்ளீட் கிரடேஷன். இது வந்து குவான்டிடேட்டிவாக இருக்கும். அண்ட் தென் இதில் வந்து கம்பைன்ட் எஃபெக்ட் ஆஃப் மெனி ஜீன்ஸ், தட் இஸ் நிறைய ஜீன்ஸுடைய ஆக்கம் வந்து இதில் இருக்கும். அதனால் அது வந்து கண்டினியூஸ் வேரியேஷன் சொல்கிறோம். அதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு கலர், நம்ம பாடி ஸ்கின்னில் இருக்கிற கலர் தான் பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லலாம். டிஸ்கண்டினியூஸ் பார்க்கும்போது இது வந்து ஒரு பாப்புலேஷன் வித்தின் த பாப்புலேஷனுக்குள்ளே இருக்கிற அந்த வித்தியாசங்களில். இப்போ நம்ம ஹியூமன் பீயிங்ஸே எடுத்துக்கிட்டோன்னா அந்த காது பார்த்திங்கன்னா அந்த காதில் இருக்கிற அந்த லோப்ஸ் பாருங்கள், இயர் லோப்ஸ், சிலருக்கு 2 இருக்கிற மாதிரி இருக்குது, இல்லை சிலருக்கு ஃபோல்ட் ஆன மாதிரி இருக்கும். ஸோ இட் இஸ் கண்ட்ரோல்ட் பை 1 or 2 ஜீன்ஸால் அது கண்ட்ரோல் ஆகிருக்கும். அண்ட் இட் இஸ் குவாலிட்டேட்டிவ் இன் நேச்சர். நெக்ஸ்ட் வி ஹேவ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் வேரியேஷன். இந்த வேரியேஷனால் நமக்கு என்ன இம்பார்ட்டன்ஸ்னால் அதனால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா an organism will be fitted to be in the particular environmentல வாழ்கிறதுக்கான எவ்வளோ ப்ராப்ளம்ஸ் வந்தாலுமே அதை ஃபேஸ் பண்ணி அந்த அனிமல் எப்படி வாழுது, இல்லை அந்த பிளான்ட் எப்படி வாழுது, தட் இஸ் ஃபார் ஸ்ட்ரகிள் ஃபார் எக்ஸிஸ்டன்ஸ் ஒன்று. அடுத்தது இட் வில் அடாப்ட் தெம்செல்ஸ். அதுக்கேற்ற மாதிரி அந்த பிளான்ட்டோ இல்லை அனிமலோ அடாப்ட் பண்ணிக்கும் அது. அண்ட் தென் இட் அலவுஸ் த ப்ரீட்ஸ் டு இம்ப்ரூவ் த ஈல்ட் அண்ட் குவிக்கர் க்ரோத். த ஃபோர்த் ஒன் இஸ் த ரா மெட்டீரியல் ஃபார் எவல்யூஷன் அண்ட் ஸோ ஆன். நெக்ஸ்ட் வி ஹேவ் மெண்டலிசம். மெண்டலிசம் அப்படின்னு பார்க்கும்போது ஹீ இஸ் த ஃபாதர் ஆஃப் ஜெனட்டிக்ஸ். இவர் ஃபுல் நேம் என்ன அப்படின்னா கெரிகர் ஜொனான் மெண்டல் அப்படின்னு சொல்லுவோம். இவர் 22 ஜூலை 1822 ஹேசன்கிராஃப் செக்கோஸ்லோவேக்கியாவில் இவர் பிறந்தார். அண்ட் ஹி டிட் மெனி ஹைப்ரிடைசேஷன் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் இன் பீ பிளான்ட் அப்படின்றது நம்ம பச்சை பட்டாணி சொல்லுவோம் இல்லையா, ஸோ அந்த பிளான்ட்டில் இவர் வந்து என்ன பண்ணார்னா நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்ஸு பண்ணாங்க. அண்ட் தென் இவர் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு மொனாஸ்ட்ரியில்
அதாவது சென்ட் தாமஸ் மொனாஸ்ட்ரி இன் ஆஸ்ட்ரியாவில் கொஞ்ச நாள் வேலை செஞ்சாங்க. இவர் வந்து என்ன பண்ணார் அப்படின்னா, நிறைய பிளான்ஸை க்ராஸ் பண்ணும்போது அரவுண்டு 24,034 பிளான்ஸை வந்து க்ராஸ் பண்ணி அதோடைய ரிசல்ட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுருந்தார். அது வந்து எந்த இதில் அந்த புக்குக்கு பேர் என்ன, அந்த என்டைட்டில்டு பேப்பருக்கு பேர் என்ன அப்படின்னா, எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் ஆன் பிளான்ட் ஹைப்ரிட். What is the name of it? It is Experiments on Plant Hybrid. It is very important. The next one. ஏன் இவர் வந்து இந்த பீ பிளான்ட்டை செலக்ட் பண்ணணும், ஏதாவது ஒரு ரீசன் இருக்கணும் இல்லையா? ஸோ வாட் இஸ் த ரீசன்? இது வந்து ஏன் அப்படின்றதுன்னு பார்க்கும்போது இட் இஸ் அன் ஆனுவல் அப்படின்னா ஒரு வருஷம் மட்டும்தான் உயிர் வாழ்கிற அந்த பிளான்ட்டை தான் ஆனுவல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நம்பர் 2, it is controlled by a single gene and it can be self and cross pollinated. Number 4, the flowers are large, ரொம்ப பெருசாக இருக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் தென் நிறைய ஈஸியாக அவங்களால என்ன பண்ண முடியும், ஹைப்ரிடைசேஷன் மெத்தட்ஸை ஃபாலோ பண்ண முடியும். அதனால தான் இவர் என்ன பண்ணார்னா பீ பிளான்ட், தட் இஸ் பைசம் சட்டைவம் அப்படின்ற பிளான்ட்டை செலக்ட் பண்ணார். ஓகே, வாட் இஸ் த சக்ஸஸ் பிஹைண்ட் திஸ்? ஒரு சக்ஸஸ் இவருக்கு ஏன் வந்துச்சு அப்படின்னா, இவர் ரொம்ப நல்லா இருந்தார் எதில் அப்படின்னா, ஹீ வாஸ் குட் இன் பாட்டனி, ஃபிசிக்ஸ் as well as in மேக்ஸ். மேக்ஸ்ன்னு பார்க்கும்போது ப்ராபபிலிட்டி, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் தென் ஹீ ஹேட் அக்யூரேட் அண்ட் டீட்டெயில்டு ரெக்கார்ட்ஸ் வச்சுருந்தார். நிறைய லார்ஜ் சாம்பிள்ஸ் கலெக்ட் பண்ணாங்க. அண்ட் தென் ஹீ டெஸ்டட் த பியூரிட்டி of that particular plant by self crossing. இதெல்லாம் தான் ரீசன் ஆஃப் மெண்டலை வந்து நம்ம ஃபாதர் ஆஃப் தி ஜெனடிக்ஸ் சொல்கிறதுக்கான ஒரு சாராம்சம் அதுதான் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு சம் இம்பார்ட்டண்ட் ஸ்டெப்ஸ் இன்வால்வ்ட் இன் பாலினேஷன் ஆஃப் அ பீ ஃப்ளார். ஸோ இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, இது வந்து இந்த மெண்டல் தியரி ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸில் இது வந்து பர்டிகுலேட் தியரி அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா இது வந்து ஜீன்ஸ் தான் பேஸ் பண்ணியிருக்கோம், அதனால தான் அதை பர்டிகுலேட் தியரி அப்படின்னு சொல்லுவோம். வாட் இஸ் தட் ஜீன்? இட் இஸ் அ மைன்யூட் பார்ட்டிக்கல் அப்படின்னு சொன்னார். மெண்டல் வந்து அந்த டைமில் இட் இஸ் அ பேசிக் யூனிட்னு அந்த டைமில் கண்டக்ட் பண்ணல, அப்படி சொல்லலை. தென் வாட் தே செட் தட் இட் இஸ் அ மைன்யூட் பார்ட்டிக்கல் அப்படின்னு சொன்னாங்க. அண்ட் ஹீ கண்டக்டட் மெனி எக்ஸ்பெரிமெண்ட்ஸ். என்ன இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ஸில் என்ன பண்ணார் அப்படின்னா, எமாஸ்குலேஷன் அப்படின்னா என்ன? நீங்கள் ஒரு கீழே பிக்சரில் பாருங்கள், ஒரு சிசர் மாதிரி வச்சு ஒரு ஆந்தர் மட்டும் கட் பண்ணுவாங்க. ரிமூவல் ஆஃப் ஆந்தர் இஸ் கால்ட் as எமாஸ்குலேஷன். அதாவது the மேல் பார்ட் ஆஃப் த ஃப்ளவரில் இருக்கிற அந்த ஆந்தரை மட்டும் கட் பண்ணி எடுக்கிற அந்த ப்ராசஸை எமாஸ்குலேஷன். அண்ட் பேக்கிங் மெத்தட்ஸ். பேக்கிங் கீழே பார்க்கலாம். வாட் ஹேப்பன்ஸ் ஹியர்? தே வில் யூஸ் சம் பாலித்தீன் ஷீட்ஸ், பாலித்தீன் பேக்ஸ், அண்ட் ஸோ தட் அங்கே வந்து கிராஸ் பாலினேஷன் நடக்காமல் இருக்கிறதுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க, தே வில் யூஸ் திஸ் பாலித்தீன் பேக்ஸ். ஸோ இந்த மெத்தடெல்லாம் அவங்களுடைய மெத்தட்ஸை ஃபாலோ பண்ணாங்க. நெக்ஸ்ட் we have the 7 contrasting characters. What are they? What do we have? We have first one. What is that? It is the plant height. Second one, seed shape, cotyledon color, flower color, pot color, pot form and flower position. ஸோ இது வந்து 7 கான்ட்ராஸ்டிங் கேரக்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த கேரக்டர்ஸ் பேஸ் பண்ணி தான் இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா அவங்களுடைய எல்லா எக்ஸ்பெரிமெண்ட்ஸுமே செஞ்சாங்க. So you can see the location of the genes of the 7 contrasting characters on the chromosome of the pea plant. So you can see அங்கே குரோமோசோம் 7 குரோமோசோம் இருக்கிற மாதிரி இருக்குது. அந்த 7 குரோமோசோமில் அது எங்கே இருக்குது, பாடு கலர் எங்கே இருக்கும், ஃப்ளவர் பொசிஷன் எங்கே இருக்கும், ஸ்டெம் லென்த் எங்கே இருக்கும் அப்படின்றதெல்லாம் இங்கே ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கேன். ஸோ மெண்டல் he died in 1884. மெண்டல் இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் மெண்டல்ஸ் ஒர்க் வந்து ரீடிஸ்கவர்ட் பண்ணாங்க. யார் அப்படின்னா இந்த இயர் 1900, தட் இஸ் ஹியூகோ டெ விரிஸ், கார்ல் கோரன்ஸ் அண்ட் டெஸ்மார்க். இவங்க தான் என்ன பண்ணாங்க அப்படின்னா மெண்டல் சொன்னதெல்லாம் கரெக்டு, ஹீ ஒன்லி இஸ் த ஃபாதர் ஆஃப் த ஜெனடிக்ஸ் அப்படின்றதுக்கான ரீடிஸ்கவரி
பண்ணவங்க யார் அப்படின்னா இந்த 3 பேர் தான். ஓகே, நெக்ஸ்ட் வாட் டு வி ஹேவ் சம் டெர்மினாலஜிஸ். ஒன் இஸ் அலீல். அலீல்னா என்ன? ஆல்டர்னேட் ஃபார்ம் ஆஃப் அ ஜீன். ஒரு ஜீனுடைய ஆல்டர்னேட்னா நம்ம ஆல்ட்ரேஷன் சொல்லுவோம்ல, அது மாதிரி ஆல்டர்னேட் பண்ணுறது, அதான் ஆல்டர்னேட் ஃபார்ம் ஆஃப் அ ஜீன் அப்படின்னு சொல்கிறது. அடுத்தது ஹோமோசைகஸ். ஹோமோசைகஸ்னால் ஐடென்டிக்கலாக ஒரே மாதிரியாக இருக்கிறது, அதனால தான் ஹோமோசைகஸ். ஹெட்ரோசைகஸ் அப்படின்னா டிஃப்ரெண்ட் அலீல்ஸ் ஆர் கால்ட் அஸ் ஹெட்ரோசைகஸ். இப்போ ஃபீனோடைப் கீழே நீங்கள் ஃபீனோடைப் ஸ்ட்ரக்சர் இது கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஃபீனோடைப்னால் ஒரே மாதிரி இருக்கிறது, அது ப்ளஸ் இட் கேன் பி அப்சர்வபிள், தட் இஸ் வி கேன் ஈஸிலி சீ இட் அவுட்வேர்டாக நம்ம பார்க்குறது தான் ஃபீனோடைப் சொல்கிறது. ஜீனோடைப் அப்படின்னா இட் இஸ் அ ஜெனட்டிக் மேக்கப் ஆர் ஜெனட்டிக் கான்ஸ்டுவன்ஸ் ஆஃப் அன் ஆர்கனிசம் is called as genotype. It's called as genotype. Next we have a gene. What is a gene? It is a basic unit of inheritance. It is a functional unit of an organism அப்படின்னா சொல்லுவோம். செகண்ட் ஒன் லோக்கஸ். லோக்கஸ் அப்படின்னா அந்த ஜீனில் அந்த பர்டிகுலர் ஜீன் எங்கே இருக்கோ அந்த பிளேஸ். இப்போ செங்கல்பேட்டில் ஒரு பிளேஸ், நம்ம பர்டிகுலர் பிளேஸ் சொல்லணுன்னா, இப்போ ராமகிருஷ்ணா ஸ்கூல் அப்படின்னு சொன்னோன்னா ஒரு பர்டிகுலர் பிளேஸில் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ அந்த இந்த ஜீனை கூட பர்டிகுலர் பிளேஸில் சொல்கிறது தான் அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம், த பிளேஸ் ஆஃப் த ஆர் லொக்கேஷன் ஆஃப் அ ஜீன் இஸ் கால்ட் அஸ் லோக்கஸ் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது அலீல். அலீல் அப்படின்றது என்ன? வேரியஸ் ஃபார்ம் ஆஃப் அ ஜீன். வேரியஸ் ஃபார்ம் ஆஃப் அ ஜீன் இஸ் கால்ட் அஸ் அ அலீல் அப்படின்னு சொல்லுவோம். தென் ஹோமோசைகஸும் ஹெட்ரோசைகஸும் உங்களுக்கு சொன்னேன், ப்ளஸ் கீழே பிக்சர் கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஹோமோசைகஸ் எப்படி இருக்கும், ஹெட்ரோசைகஸ் எப்படி இருக்கும் அப்படின்றது. நெக்ஸ்ட்டு மெண்டேலியன் இன்ஹெரிட்டன்ஸ் ஆர் த லா ஆஃப் ஹெரிடிட்டி. லாஸ் ஆஃப் ஹெரிடிட்டி. ஆக்சுவலி 3 laws are there. Actually there are 3 laws. One is law of dominance, law of segregation and law of independent assortment. ஆனால் உங்களுக்கு 2 தான் கொடுத்துருக்காங்க. ஒன்று law of dominance, இன்னொன்று law of segregation. இதை வந்து law of segregation purity of gametes அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஓகே, now law of dominance என்ன? law of dominance சொல்லுது, எந்த ஒரு விஷயமும் எக்ஸ்பிரஸ் ஆகுதோ அதை டாமினன்ட் கேரக்டர், டாமினன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். எதெல்லாம் சப்ரஸ் ஆகிருக்கோ, எதெல்லாம் வெளியில் வராமல் மூடப்படுகிறதோ அதெல்லாம் ரெசசிவ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ லா ஆஃப் டாமினன்ஸில் எதெல்லாம் என்ன சொல்கிறாங்க, and anything which has been expressed is called as dominant and anything which is not been expressed is called as recessive அப்படின்னு சொல்கிற அந்த லாவை தான் law of dominance அப்படின்னு சொல்கிறோம். Number 2, what do we have? We have law of segregation. Law of segregation அப்படின்னா என்ன? இங்கே ஒரு கேமெட் ஃபார்ம் ஆகும் இல்லையா. டியூரிங் த கேமெட் ஃபார்மேஷன் allelic pair segregates. இங்கே கீழே டிடி கொடுத்துருக்கேன் பாருங்கள். டிடி கேபிட்டல் டீயாக பிரியுது. ஸ்மால் டீனா ஸ்மால் டீயாக பிரியும். ஸோ அதுதான் செக்ரிகேஷன் அப்படின்னு சொல்கிறது. பிரிகிறது தான் செக்ரிகேஷன் அப்படின்னு சொல்கிறது. ஓகே, நெக்ஸ்ட்டு we have the monohybrid cross. நீங்கள் முதலே இந்த monohybrid cross படிச்சிருப்பீங்க. What is that monohybrid cross? It is a cross between 2 identical different plants of the same species. வேறு பிளான்ட்டு ஆனால் ஒரே ஸ்பீஷீஸ். இப்போ ரோஸ் பிளான்ட் எடுத்துக்கிட்டோம், ஆனால் ரெண்டும் ஒன்று ரெட் ரோஸாக இருக்கலாம், ஒன்று ஒயிட் ரோஸாக இருக்கலாம். அதை மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து என்ன பண்ணியிருக்காங்க, பீ பிளான்ட் தான் எடுத்திருக்காங்க. அண்ட் ஹியர் ஒரே ஒரு கேரக்டரை மட்டும் ரெப்ரசன்ட் பண்ணுறதுனால தான் மோனோ ஹைப்ரிட் கிராஸ் அப்படின்னு சொல்கிறோம். இங்கே ரெப்ரசன்ட் பண்ணுற அந்த ஒரு கேரக்டர் எது அப்படின்னா டால்னஸ். அண்ட் ஸ்மால் டி எது சொல்லுவாங்க, ட்ராஃப்னஸ்ஸை சொல்லுவாங்க. ஓகே, இந்த டால் பிளான்ட் இஸ் கிராஸ்ட் வித் ட்ராஃப் பிளான்ட். வாட் ஹேப்பன்ஸ், F1 ஜெனரேஷனில் அவங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா he got the ஃபுல் டால் பிளான்ட்ஸ் ஃபுல்லாகவே அந்த பர்டிகுலர் 2 monthsக்கு அப்புறம் போய் அப்படியே அப்சர்வேஷனில் போய் பார்க்கும்போது என்ன ஆச்சு அப்படின்னா he observed everything was full of டால் பிளான்ட்ஸ் மட்டுமே இருந்தது. ஓகே, அதுக்கப்புறம் என்ன பண்ணாருன்னா செல்ஃப் கிராஸ் பண்ணார். இப்போ கிடைச்ச ஹைப்ரிட்லேருந்து செல்ஃப் கிராஸ் பண்ணும்போது he got a ratio 3:1. இந்த ரேஷியோவெல்லாம் சொல்கிறதுக்கு ஒரு பாக்ஸ் தேவைப்பட்டுச்சு அவருக்கு.
ஓகே, ப்ராபபிலிட்டி ஆஃப் த ஜீனோடைப்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்காக அவர் என்ன பண்ணார் அப்படின்னா, கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் கஷ்டப்படும் போது புன்னட் அப்படின்ற ஒருத்தர் வந்து புன்னட் ஸ்கொயர் அப்படின்ற ஒரு பாக்ஸை கண்டுபிடிச்சி இட் வாஸ் ஈஸி ஃபார் ஹிம் டு ஐடென்டிஃபை த crosses after that. ஓகே, கீழே புன்னட் பிக்சரும் புன்னட்டுடைய பிக்சரும் அங்கே ஸ்கொயரும் கொடுத்துருக்கேன் பாருங்கள், புன்னட் பாக்ஸு. ஓகே, ஹியர் வாட் ஹேப்பன், ஸ்மால் டி கேபிட்டல் டி மல்டிப்ளை பண்ணும்போது கேபிட்டல் டி, ஸ்மால் டி கேபிட்டல் டி பண்ணும்போது ஸ்மால் டி கேபிட்டல் டி. லாஸ்ட் ஒன் பாருங்கள், ஸ்மால் டி பண்ணும்போது ஸ்மால் டி ஆன்சரே வருது. ஸோ திஸ் இஸ் த, இதில் எத்தனை டால் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது ஒரே மாதிரி இருந்தால் ஹோமோசைகஸ், வேறு இருந்தால் ஹெட்ரோசைகஸ். எத்தனை ஒரே மாதிரி இருக்குது, கேபிட்டல் டி ஒன்று தான் இருக்குது. ஓகே, ரெண்டு கலந்தது எத்தனை இருக்குது, ரெண்டு, ஸ்மால் டி ஒன்று பெரிய டி ஒன்று அப்படின்னு இருக்குது. அது வந்து ரெண்டு இருக்குது. அண்ட் தென் இன்னொன்று எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா ரெண்டுமே ஸ்மால் டீயாக இருக்குது. அப்போது அந்த ரேஷியோ நம்ம பார்க்கும்போதே மார்ஃபாலஜிக்கலி வி ஆர் ஏபிள் டு ஐடென்டிஃபை, இதனே பார்க்கும்போதே நமக்கு தெரியுது. அப்போ அது ஃபீனோடைப் நான் சொன்னேன் முன்னாடியே. ஸோ வாட் இஸ் த ரேஷியோ, வாட் இஸ் த phenotypic ரேஷியோ, இட் இஸ் 3:1. அண்ட் ஜீனோடைபிக் ரேஷியோ 1:2:1. So what is the phenotypic ratio? It is 3:1. What is the genotypic ratio? 1:2:1. The next we have the reciprocal cross. என்னது reciprocal அப்படின்னா, இங்கே the cross நடக்கும் by reversing the sex of a plant. So sex of the plantனா இந்த cross நடக்கும்போது அதோடைய மேல் பிளான்ட் ஃபீமேல் பிளான்ட்டோடவும், ஃபீமேல் பிளான்ட் வந்து மேல் பிளான்ட்டோடவும். இங்கே பார்க்கும்போது நீங்கள் பார்க்கலாம், ஏரோ மார்க்கு போட்ட மாதிரி ஒரு ப்ளூ கலரில் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி க்ராஸ் பண்ணும்போது கீழே ப்ளஸ் கொடுத்துருக்கேன். ப்ளஸ் வந்தால் அது ஃபீமேல். ஓகே, ஏரோ மார்க் இருந்தால் அது மேல். ஓகே, ஸோ இந்த மேலும் ஃபீமேலும் க்ராஸ் பண்ணுறாங்க. அடுத்த பிக்சரில் ஃபீமேலும் மேலும் க்ராஸ் பண்ணுறாங்க. ஸோ வேறு பிளான்ட் இது. அப்போது என்ன ஆகும் அப்படின்னா, ஆல் த பிளான்ஸ் வேர் டால். எப்படி நீ மாற்றி பண்ணாலும் இங்கே ரெசிப்ரோக்கல் பண்ணாலுமே அவங்களுக்கு என்ன ஆன்சர் கிடச்சிது, ஆல் த பிளான்ஸ் வேர் டால் பிளான்ஸாக கிடச்சிது. ஸோ ஒன்லி வி கால் இட் அஸ் ரெசிப்ரோக்கல் கிராஸ். அண்ட் இது வந்து ஒரு இந்த மெண்டலியன் க்ராஸஸ் வேர் நாட் செக்ஸ் டிபெண்ட், செக்ஸை பேஸ் பண்ணி இது இல்லை அப்படின்றது தான் இது ரெப்ரசன்ட் பண்ணுறது. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் டெஸ்ட் கிராஸ். வாட் இஸ் அ டெஸ்ட் கிராஸ்? Test cross, it is a crossing of an individual of unknown genotype. ஸோ இப்போ எதை பற்றியாவது கண்டுபிடிக்கணும், திடீர்னு ஒரு பிளான்ட் இருக்குது, திடீர்னு ஒரு பிளான்ட் முளைக்குது அப்படின்னா அங்கே வந்து அது வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா, அந்த பிளான்ட்டும் இன்னொரு பிளான்ட்டோட க்ராஸ் பண்ணி அதோடைய எல்லா விஷயங்களும் தெரிஞ்சுப்பார். ஸோ அதை தான் டெஸ்ட் கிராஸ் சொல்கிறது. ஓகே, ஏன் இந்த டெஸ்ட் கிராஸ் பண்ணணும்? டு ஐடென்டிஃபை ஹோமோசைகஸ் இல்லை ஹெட்ரோசைகஸா அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இந்த டெஸ்ட் கிராஸ் செய்கிறாங்க. நம்பர் 2, வாட் இஸ் த ரிசல்ட் ஆஃப் இட் அப்படின்னு பார்க்கும்போது இட் மே டிஃபர் ஃப்ரம் பிளான்ட் டு பிளான்ட். ஸோ ஹோமோசைகஸா இல்லை ஹெட்ரோசைகஸா, டாமினெண்ட்டா, ரெசிசிவா அப்படின்னு பார்த்து அங்கே டிஃப்ரென்ஸை ஈஸியாக இந்த டெஸ்ட் கிராஸ் மூலமாக நமக்கு தெரிஞ்சிடும். அதனால தான் அந்த கிராஸ் கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஸோ டெஸ்ட் கிராஸில் எப்படி இருக்கும் அப்படின்றத நான் கொடுத்துருக்கேன் கீழே. ஓகே, next we have back cross. It is a cross between F1 hybrid and any one of the parent. அதாவது அவங்க க்ராஸ் பண்ணுறாங்க, இப்போ டாலும் ட்ராஃபும் க்ராஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அது F1 ஜெனரேஷனில் அவங்களுக்கு ஒரு ஆன்சர் கிடைக்கும் இல்லையா, அந்த ஹைப்ரிட் ஆன்சர் கிடையாது, ஹைப்ரிட்ஸ் கிடைக்கும் இல்லையா, அந்த ஹைப்ரிடை என்ன பண்ணியிருப்பாங்க, டாமினன்ட் பேரண்ட்டோ இல்லை ரெசிசிவ் பேரண்ட்டோடவோ க்ராஸ் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ அந்த க்ராஸை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா பேக் க்ராஸ். பேக்னால் நமக்கு தெரியும்ல, அப்படியே பல்ட்டி அடிக்கிறது, அதே மாதிரி தான் இங்கேயும் என்னது பேக் க்ராஸ்ன்னு சொல்கிறோம். வி ஹாவ் 2 types, டாமினன்ட் பேக் க்ராஸ் அண்ட் ரெசிசிவ் பேக் க்ராஸ். இப்போது டாமினன்ட் பேக் க்ராஸில் என்ன ஆகும் அப்படின்னா எல்லா பிளானுமே எப்போவுமே 100% டாலாக தான் இருக்கும். ஏன்னா டாமினன்ட் கேரக்டர் இருந்தாவே என்ன ஆகும், எப்போவுமே டாமினன்ட் அப்படின்றது என்னன்னு சொன்னேன், அது வந்து அவங்களுடைய ஓங்குத்தன்மை அப்படின்றது இருக்கும். அந்த ஓங்குத்தன்மை அப்படின்னு சொன்னேன்,
அந்த டாமினன்ட் பேக் கிராஸில் என்ன ஆகும் அப்படின்னா 100%மே டாலாக இருக்கும். தட் இஸ் டால் பிளான்ஸாகவே இருக்கும் எல்லாமே. தென் இந்த ரெசசிவ் பேக் கிராஸில் என்ன ஆகும் அப்படின்னா 50% டாலும் 50% ட்ராஃபாகவும் இருக்கும். அதுதான் அந்த பேக் கிராஸில் இருக்கிற அந்த 2 டைப்ஸ் அங்கே கிராஸையும் கொடுத்துருக்கேன். டாமினன்ட் பேக் கிராஸும் ரெசசிவ் பேக் கிராஸும். ஓகே, நெக்ஸ்ட் வி ஹேவ் டை ஹைப்ரிட். டை அப்படின்னா 2. அப்போது 2 ஜெனட்டிக்கலி டிஃப்ரெண்ட் பிளான்ஸில் 2 ட்ராட்ஸ், அதாவது 2 கேரக்டர். ஒன்று வந்து இங்கே என்ன எடுத்துக்காங்க அப்படின்னா ரவுண்டு ஒரு கேரக்டரும், எல்லோ அப்படின்றது இன்னொரு கேரக்டரும். அப்போ ரவுண்டுன்றது அந்த ஷேப், எல்லோன்றது கலர். ஸோ ஷேப்பும் கலரும் சேர்ந்த 2 ட்ராட்ஸ் வச்சு க்ராஸ் பண்ணியிருக்காங்க. ஹீ கிராஸ்ட் வித் அதோடைய ட்ராஃப்ட்னஸ் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னா தட் இஸ் அதோடைய ரெசசிவ் கேரக்டர்ஸ் என்ன இருக்கும் அப்படின்னா wrinkle அண்ட் க்ரீன். wrinkle க்ரீன். ஸோ ரவுண்ட் எல்லோவை wrinkle க்ரீனோட க்ராஸ் பண்ணும்போது என்ன ஆச்சு அப்படின்னா F1 ஜெனரேஷனில் இவருக்கு ரவுண்ட் எல்லோ கிடச்சிது. ஆனால் when he self crossed it he got, அவருக்கு என்ன கிடச்சிது அப்படின்னா ஒரு ரேஷியோ கிடச்சிது. ஃபீனோடைபிக் ரேஷியோ 9:3:3:1. ஜீனோடைபிக் ரேஷியோ 1:2:1, 2:4:2:1:2:1 அப்படின்ற ஒரு பெரிய ரேஷியோ கிடச்சிது. ஓகே, ஸோ தட் மீன்ஸ் வாட், ஒரு பெரிய லெவலில் அவங்களுக்கு வந்து ஜீனோடைப்பில் டிஃப்ரென்சஸ்லாம் இந்த டைஹைப்ரிட் கிராஸ் வழியாக அவங்க கண்டுபிடிச்சாங்க. அதை தான் நம்ம 2 கேரக்டர்ஸ் வச்சு கண்டுபிடிக்கும் போது அதை டைஹைப்ரிட் கிராஸ் அப்படின்னு சொல்கிறோம். இங்கே வந்து அவங்களுக்கு ஆன்சர் எப்படி வந்தது அப்படின்னா 9 வந்து ரவுண்டு எல்லோவாகவும், 3 வந்து ரவுண்டு க்ரீனாகவும், அடுத்தது வந்து wrinkle எல்லோவா, 3 வந்து wrinkle எல்லோவாகவும், 1 வந்து wrinkle க்ரீனாகவும் கிடச்சிது. ஸோ திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் பிகாஸ் யூ ஹாவ் இட் இன் அ ப்ராக்டிக்கல் ஆல்சோ. ஸோ ப்ளீஸ் கான்சென்ட்ரேட். நெக்ஸ்ட் we have dihybrid test cross. இந்த dihybrid test cross முதலே சொல்லியிருக்கேன். டெஸ்ட் கிராஸ் அப்படின்றது என்னன்னு சொன்னேன். தெனே டெஸ்ட் கிராஸ் டு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் டெஸ்ட் கிராஸ். இங்கே என்ன கிடச்சிது அப்படின்னா இவங்களுக்கு எல்லாமே 25%, 25%, 25%, 25%, 1/4 ஆஃப் த கேரக்டர்ஸ் மட்டும் தான் கிடச்சிது. அதனால தான் இது வந்து ரேஷியோ 1:1:1:1 அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, next we have tri-hybrid cross. Tri-hybrid cross. What is that tri-hybrid cross? Here the cross is between the homozygous parent with 3 gene pairs. மூணு கேரக்டர்ஸ் எடுத்திருக்காங்க, 3 ட்ராட்ஸ் எடுத்திருக்காங்க. ஒன்று டால்னஸ், அடுத்தது வந்து எல்லோ கலர் அண்ட் அதோடைய ஷேப், அந்த சீடுடைய ஷேப் வந்து அந்த ரவுண்டு அந்த ஷேப்பும். அதை க்ராஸ் பண்ணும்போது ட்ராஃப், தட் இஸ் ட்ராஃப்ட்னஸ், எல்லோ கலருக்கு பதிலாக க்ரீன் கலரும், ரவுண்டுக்கு பதிலாக wrinkleஆகவும் இருந்துச்சு. ஸோ வாட் வில் பி த ரேஷியோ, உங்களுக்கு ஃபுல்லாக அவங்களோட ஃபீனோடைபிக் ரேஷியோ பார்த்தோம் அப்படின்னா இட் வாஸ் 27:9:9:9:3:3:3:1. This is the trihybrid ratio. Next we have gene interaction. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஜீன் இன்ட்ராக்ஷன். அப்படின்றது என்னது அப்படின்னு பார்த்தா இப்போ நம்ம பேசுகிறோம் அப்படின்னா 2 பேர் பேசிக்கிறாங்க தானே, அதை வந்து நம்ம இன்ட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி இங்கே என்ன நடக்குது அப்படின்னா the interaction of the allele of a gene to control the phenotype of is called as what, a gene interaction அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது என்ன ஆகுது அப்படின்னா there are ஒன்று வந்து இன்னொன்று கண்ட்ரோல் பண்ணுறது. நம்ம லீடர்ஸ்லாம் இருப்பாங்க, பசங்க தான் எல்லாமே. ஆனால் அந்த லீடர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா மிச்சம் இருக்கிற பசங்களெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுவாங்க இல்லையா, அதே மாதிரி தான். ஸோ இங்கே வந்து 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று இன்ட்ராஜெனரிக் அண்ட் அனதர் ஒன் இஸ் இன்டர்ஜெனரிக் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா அலிலிக் ஆர் நான் அலிலிக் இன்ட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஒன் இஸ் இன்ட்ராஜெனரிக், ஒன் இஸ் இன்ட்ராஜெனரிக் அப்படின்னா என்ன, இங்கே என்ன ஆகுது அப்படின்னா the interaction between the allele of a single gene வந்து interaction எப்படி ஆகுது அப்படின்னு சொல்கிறத நம்ம என்ன சொல்லுவோம், இன்ட்ராஜெனிக் அப்படின்னு சொல்லுவோம். இன்ட்ராஜெனிக் டைப் ஆஃப் இன்ட்ராக்ஷன்.
இதில் 4 வகை இருக்குது. அந்த 4 வகையில் அட்லீஸ்ட் நம்ம ஒரு 3 டைப்பை நம்ம இங்கே பார்க்கலாம். 3 types we will see in detail. One is incomplete dominance. என்ன சொல்லுவோம்? Incomplete dominance. Number 2, codominance. Number 3, multiple allele. Number 4, pleiotropic genes. Pleiotropic genes. நம்ம இந்த first one, second one and fourth one மட்டும் நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ். இந்த இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ் வந்து 4 o'clock பிளான்ட், அதாவது 4 மணி பூன்னு சொல்லுவோம் இல்லையா, அதாவது அந்த பிளான்ட் அந்த மிராபிலஸ் ஜிலாபா அப்படின்னு சொல்லுவோம். பொட்டானிக்கலி வி கால் இட் அஸ் மிராபிலஸ் ஜிலாபா. இது வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு ரெட் பிளான்ட் எடுத்துக்கிட்டாங்க, இன்னொரு பிளான்ட் வந்து ஒயிட் பிளான்ட் எடுத்துக்கிட்டாங்க. ஓகே, இங்கே வந்து ஃப்ளவர்ஸ் வச்சு காட்டியிருக்கேன். இங்கே பாருங்கள், ரெட் ஃப்ளவர் crossed with white flower. When it is crossed, F1 ஜெனரேஷனில் ரெட்டும் வரல ஒயிட்டும் வரல, ரெண்டும் கலந்து பிங்க் கலர் ஃப்ளவர்ஸாக கொடுத்துச்சு. ஓகே, அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, அதை திருப்பியும் செல்ஃப் க்ராஸ் பண்ணும்போது, அந்த பிங்க் ஃப்ளவரை செல்ஃப் க்ராஸ் பண்ணும்போது அவங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னா ரீஅப்பியர் ஆச்சு. தட் இஸ் அவங்களுடைய பேரண்ட் கேரக்டர்ஸ் திருப்பியும் ரீஅப்பியரன்ஸ் ஆச்சு. அதுதான் இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ். இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ் அதோடைய ரேஷியோ என்ன? 1:2, 2:1. ரெட் ஒரு ஃப்ளவரும் 2 பிங்க்கும் ஒரு ஒயிட் ஃப்ளவரும் உனக்கு கிடச்சிது. ஓகே, அதுதான் இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ். இது எந்த பிளான்ட்டில்? மிராபிலஸ் ஜிலாபா அப்படின்ற ஒரு பிளான்ட்டில். ஓகே, நெக்ஸ்ட்டு வி ஹேவ் கோடாமினன்ஸ். கோடாமினன்ஸ் கோவர்க்கர்ஸ் அப்படின்னு சொல்லுமா இல்லையா? கோ அப்படின்னா டுகெதராக, அதான் கோடாமினன்ஸ். இங்கே என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். In this type of the inheritance in which both the alleles of the same gene express the phenotype in heterozygous condition. இது வந்து எந்த பிளான்ட்டில் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நம்ம வந்து கெமேலியா அப்படின்ற ஒரு பிளான்ட். வாட் இஸ் தட் கெமேலியா ஸ்பீஷீஸு? நம்ம டெய்லி காலையில் ஆனால் குடிப்போம், என்னது? டீ தானே. அந்த டீ லீவ்ஸ் இருக்கு இல்லையா, அதோடைய ஃப்ளவர் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. கெமேலியா அப்படின்றது என்னது? டீ லீவ்ஸை தான் கெமேலியா சொல்லுவோம். ஓகே, ஸோ இங்கே என்ன ஆகுது, ஃபஸ்ட்டு ரெட் கலர் ஃப்ளவர் இருக்கா? ஓகே, வென் இட் இஸ் கிராஸ்டு வித் ரெட் ஃப்ளவரோட ஒயிட் ஃப்ளவர் க்ராஸ் பண்ணும்போது ரெட்டும் வரல ஒயிட்டும் வரல, ஆனால் லாஸ்ட் இதில் எப்படி வந்துச்சு? பிங்க் வந்துச்சு இல்லையா? இங்கே ரெண்டும் கலந்து மிக்சடாக வேரிகேட்டடாக மிக்சர் ஆஃப் கலர்ஸ் இருக்கிற ஃப்ளவராக கிடச்சிது. ஓகே, அதே மாதிரி திருப்பியும் செல்ஃப் க்ராஸ் பண்ணும்போது அவங்களுக்கு திருப்பியும் ரீஅப்பியர் ஆச்சு. இங்கேயும் அதே ரேஷியோ தான், 1:2, 2:1. ரெட் ஒரு ஃப்ளவரும் மிக்ஸ்டானது ரெண்டும் ஒயிட் ஒன்றும் கிடச்சிது. அதனால தான் இதை கோடாமினன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த கோடாமினன்ஸ் எதில்? காசிப்பியம் அப்படின்ற ஒரு பிளான்ட். ஓகே, காசிப்பியம், வாட் இஸ் தட் காசிப்பியம்? நம்ம காட்டன் பிளான்ட் சொல்லுவோம் இல்லையா, அதான் காசிப்பியம். அந்த காசிப்பியமில் என்ன பண்ணாங்க அப்படின்னா, அந்த க்ராஸ் பண்ணி பார்க்கும்போது அந்த பேண்டு வழியாக அவங்களுக்கு வந்து டிஃப்ரென்சஸ் தெரிஞ்சுது. அதுதான் அந்த பேண்ட். ஃபஸ்ட்டு 2ல் இருந்ததுக்கும் தேர்டு பேண்டுக்கும் வித்தியாசம் நிறைய இருக்குது பாருங்கள். ஸோ தட் தே ஃபவுண்ட் இட். ஓகே, அதுதான் வந்து பேண்ட் பேட்டர்ன். அதனால அந்த பேண்ட் பேட்டர்ன் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு லீத்தல் ஜீன்ஸ். லீத்தல் அப்படின்னா டெத்து. ஓகே, டெத் ஆஃப் என் பர்டிகுலர் ஆர்கனிசம் வந்து சாகும், கண்டிப்பாக அது இறக்கும். எப்படி அப்படின்னா இந்த ஜீனால். அண்ட் ஜீன் that has a potential to cause the death of an organism is called as lethal gene. இதை கண்டுபிடிச்சவர் எர்வின் பார் அப்படின்ற ஒருத்தர் தான். அதான் அந்த பிக்சர் அவருக்கு கொடுத்துருக்கேன். ஒரு ஆந்த்ரேடியம் ஸ்பீஷீஸ், அதாவது ஸ்னாப் ட்ராகனில் இதை கண்டுபிடிச்சாங்க. ஓகே, ஸோ இந்த வாட் இட் இஸ் லீத்தல் ஜீன்ஸ் ஆர் லீத்தல் அலீல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இது வந்து ஸ்னாப் ட்ராகனில் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, இங்கே ஸ்னாப் ட்ராகனில் கீழே கொடுத்துருக்கேன் பாருங்கள். க்ரீன் லீவ்டு பிளான்ட்ஸ் அப்படின்னா குளோரோஃபில் இருக்குது, கேபிட்டல் சி. அதே மாதிரி அடுத்தது கோல்டன் லீவ்டு பிளான்ட்ஸ். இது வந்து கெராட்டினாய்ட்ஸ் இருக்கிறதுனால ஒரு கேபிட்டல் சியும் ஒரு ஸ்மால் சியும் இருக்கும். அண்ட் ஒயிட் பிளான்ட்ஸாக இருந்ததுன்னா அங்கே என்ன கிடையாது அப்படின்னா குளோரோஃபிலே கிடையாது. குளோரோஃபில் இல்லாதது தே வில் நாட் பி அலைவ், தே வில் டை.
அதை இவர் கண்டுபிடிச்சார். ஓகே, எர்வின் போர் அப்படின்ற ஒருத்தர் இவர் கண்டுபிடிச்சார். அதனால தான் he got some Nobel prizes also for that. And the ratio was 1:2 or 2:1 சொல்லலாம். ஏன்னா இன்னொன்று வந்து இல்லாமல் போயிடுச்சு இல்லையா, இன்னொன்று இட் ஹேஸ் led to death of an organism இல்லையா. அப்போ இந்த ரேஷியோ ஃபஸ்ட்டு ரெண்டுலேயும் 1:2:1 1:2:1 கிடச்சிது. இந்த தேர்ட் ஒனில் என்ன கிடச்சிது நமக்கு 1:2 மட்டும்தான். ஓகே, நெக்ஸ்ட் we have pleiotropism. What is that pleiotropism? One gene is influenced by more than one phenotype. இப்போ இங்கே ஒரு ஜீன் இருக்குது, நான் கொடுத்துருக்கேன்னா ஒரு ஜீன்லேருந்து எத்தனை ஏரமார்க் போகுது பாருங்கள். ஸோ இது வந்து யார் சொல்லுவாங்க அப்படின்னா லுட்விக் பிளேட் அப்படின்ற ஒருத்தர் தான் சொன்னாங்க. ஓகே, ஸோ யூ கேன் see that ஒரு ஜீன் கொடுத்து ஒரு ஜீன் வந்து எத்தனை ஜீன் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது பாருங்கள். அதுதான் வந்து பிளியோட்ரோபிசம் அப்படின்னு சொல்கிறது. அண்டர்ஸ்டுட்? நெக்ஸ்ட் ஒன், வாட் இஸ் தட் பிளியோட்ரோஃபி? நான் சொன்னேன் லுட்விக் பிளேட் அப்படின்ற ஒருத்தர் தான் இந்த பிளியோட்ரோஃபி அப்படின்ற வார்த்தையை கண்டுபிடிச்சது. ஓகே, நெக்ஸ்ட்டு வாட் தே ஆர் சேயிங், இது வந்து என்னது, இது ஃபஸ்ட்டு எந்த பிளான்ட்டில் மெண்டல் கண்டுபிடிச்சார் அப்படின்னா பைசம் சட்டைவம். பைசம் சட்டைவம்னா என்ன, அந்த பீ பிளான்ட் தானே, அதில் தான் அவர் ஃபஸ்ட்டு இந்த பிளியோட்ரோஃபியை நோட்டீஸ் பண்ணார். சரி, ஹியூமன் பீயிங்ஸில் எதுலையா இருக்கா? இருக்குது. சிக்கிள் செல் அனிமியா அப்படின்ற ஒரு ஆர்கனிசமில். ஸோ இது சிக்கிள் செல் அனிமியா அப்படின்ற அந்த டிசீஸ் மூலமாக நம்ம அதை இந்த பிளியோட்ரோஃபியை நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு we have இன்டர்ஜெனரிக். ஸோ எவ்வளோ நேரம் நம்ம பார்த்தது இன்ட்ராஜெனரிக். இப்போ இதில் நம்ம பார்க்க போகிறது இன்டர்ஜெனரிக் இன்ட்ராக்ஷன். இன்டர்ஜெனரிக் அப்படின்றது என்ன? இட் இஸ் இன்ட்ராக்ஷன் பிட்வீன் த alleles of the different genes and it has so many examples we have. இங்கே வந்து நம்ம புக்கில் 1-2 மட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் டாமினன்ட் எபிஸ்டாசிஸ். டாமினன்ட் எபிஸ்டாசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டாமினன்ட் எபிஸ்டாசிஸ் கீழே பாருங்கள், இதில் வந்து 2 இம்பார்ட்டண்ட் டேர்ம் நீங்கள் படித்தே ஆகணும். ஒன்று வந்து என்ன அப்படின்னா எபிஸ்டாசிஸ், இன்னொன்று வந்து ஹைப்போஸ்டாசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த எபிஸ்டாசிஸும் ஹைப்போஸ்டாசிஸ் பற்றி படிக்கிறதுக்கு முன்னாடி இது என்ன ஆகுது, டாமினன்ட் எபிஸ்டாசிஸ்னால் என்ன அப்படின்னா இட் இஸ் அலலிக் பேர் ஆஃப் அ ஜீன் present at one locus. ஒரு லோக்கஸில், அதாவது ஒரு இடத்துல இருந்துக்கிட்டே மற்றதை போயிட்டு நீ தடுத்து நிறுத்துறது. ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டே இன்னொருத்தவங்கள செய்ய விடாமல் தடுக்கிறது. அது மாதிரி தான் இங்கே. ஓகே, வாட் ஹேப்பன்ஸ், it goes and masks it, it goes and stops the work of it. அந்த ஜீனுடைய வேலையை நிறுத்தும். அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா டாமினன்ட் எபிஸ்டாசிஸ். பட் அதோடைய லொக்கேஷன் வேற எங்கேயோ இருக்கும். ஆனால் அது என்ன பண்ணும், it will mask, it will stop the work of that particular gene. அதை தான் டாமினன்ட் எபிஸ்டாசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, now we have to know about epistatic gene. Epistatic gene அப்படின்னா என்ன, the gene that masks the phenotype. எது மாஸ்க் பண்ணுதோ அதை எபிஸ்டாசிஸ், எது மாஸ்க் ஆயிடுச்சோ அதை ஹைப்போஸ்டாசிஸ் சொல்லுவோம். The gene that is masked from expressing the phenotype, it is called as hypostasis or hypostatic gene அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு இந்த டாமினன்ட் எபிஸ்டாசிஸ் அந்த எந்த பிளான்ட்டில் பண்ணியிருக்காங்க அப்படின்னா சம்மர் ஸ்குவாஷ் அப்படின்ற ஒரு பிளான்ட்டில் பண்ணாங்க. ஸோ இங்கே மேலே பார்க்கலாம் WW அப்படின்றது ஒயிட் கலர், G அப்படின்றது எல்லோ கலர், ஸ்மால் ஜீன்றது க்ரீன் கலர். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, they have taken இந்த சம்மர் ஸ்குவாஷில் a very important question this is, you have to notice and you have to learn nicely what it is. இங்கே வந்து என்ன பண்ணியிருக்காங்க, when they crossed it, செல்ஃப் கிராஸ் பண்ணும்போது திருப்பியும் அவங்களுக்கு என்ன தான் கிடச்சிது, திருப்பியும் அவங்களுக்கு ஒயிட் கலர்டு சம்மர் ஸ்குவாஷே தான் கிடச்சிது. பட் இந்த எண்டில் அவங்களுக்கு the ratio was 12:3:1. 12 ஒயிட் சம்மர் ஸ்குவாஷும் 3 எல்லோ சம்மர் ஸ்குவாஷும் 1 க்ரீன் சம்மர் ஸ்குவாஷும். யூ கேன் see the picture here. கவுண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா பாருங்கள், 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 ஒயிட் கலர் இருக்குது, எல்லோ கலர் 3,
இருக்குது. அண்ட் ஒன்லி ஒன் யூ ஹாவ் த க்ரீன். சரியா? ஸோ அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம், டாமினேட் எபிஸ்டாசிஸ் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் we have polygenic inheritance. Polygenic அப்படின்னா பாலி அப்படின்னா நிறைய. ஸோ வாட் இஸ் தட் polygenic inheritance அப்படின்னு பார்க்கலாம். The inheritance of the single trait. ஒரு சிங்கிள் ட்ரைட் நிறைய விஷயங்களை கண்ட்ரோல் பண்ணுறது தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா வாட் இட் இஸ் பாலிஜெனிக் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதை யார் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா ஹீமன் நெல்சன் ஹீல். யார்? ஹீமன் நெல்சன் ஹீல் அப்படின்ற ஒருத்தர். இது எந்த பிளான்ட்டில்? வீட் கர்னல்ஸ். வீட் கர்னல்ஸ் அப்படின்னா என்ன? வீட்டுக்கு மேலே ஒரு தோல் பகுதி இருக்கும் இல்லையா, அதை வச்சு அதில் இவர் கண்டுபிடிச்சார். அதனால தான் வந்து ஹீ இஸ் அ வெரி பெஸ்ட்டு பாலிஜெனிக் இன்ஹெரிட்டன்ஸை பற்றி நிறைய விஷயங்களை இவர் தான் சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு வாட் வி ஹேவ் இந்த சொன்னேன். இப்போ இந்த பாலிஜெனிக் இன்ஹெரிட்டன்ஸ் இன் வீட் கர்னல்னு சொன்னேன். ஸோ வாட் ஹி டெட், ஹி டுக் R1 R2 அப்படின்ற 2 பர்டிகுலர் ஜீன் எடுத்துக்கிட்டாங்க. அது ஒன்று டாமினண்ட்டாகவும் ஒன்று ரெசசிவாகவும் இருந்தது. அதை க்ராஸ் பண்ணும்போது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, ஒன்று ரெட் கலர் பாக்ஸ் பார்க்கலாம், இன்னொன்று ஒயிட் கலர் பாக்ஸ் பாருங்கள். ஸோ when it is crossed, ரெண்டுமே கீழே கிடச்ச F1 ஜெனரேஷனில் கிடச்ச ஒன்றுமே இட் வாஸ் ரெட் ஒன்லி. அகெயின் when he crossed, ஆனால் அது வந்து பேரண்ட் மாதிரியே இல்லை. பேரண்ட் தட் இஸ் பேரண்ட் கிட்டே இருந்த அந்த கலர், அந்த ரெட் கலரே கிடைக்கல. ஸோ when he self crossed it, என்ன ஆயிடுச்சு அப்படின்னா நிறைய வெரைட்டி, அதாவது 15 கலர்ஸும் 15 விதமாக இருந்துச்சு. அண்ட் what is it, quantitatively the inheritance was different. ஸோ நம்பர் ஆஃப் ஜீன்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அந்த ரேஷியோ என்ன அப்படின்னு பார்க்கும்போது இட் வாஸ் 1:4:6:4:1 அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ 1 அப்படின்றது என்ன? நல்ல டார்க்கர் ரெட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது பாருங்கள், 1 அடிச்சா. அடுத்தது என்ன இருக்குது அப்படின்னா ஒரு மாதிரி மீடியம் ரெட் இருக்கிற மாதிரி இருக்குது. அடுத்தது நல்ல ரெட் அப்படின்ற மாதிரி. அடுத்தது லைட் ரெட். லாஸ்ட்டுன்னு பார்க்கும்போது ஒயிட் கலரில் இருக்குது, ஒயிட் பாக்ஸாக இருக்குது. ஸோ திஸ் வாஸ் அ ரிசல்ட் ஆஃப் பாலிஜெனிக் இன்ஹெரிட்டன்ஸ். எல்லாமே ரெட்டு தான், ஆனால் அது என்ன ரெட்டு அப்படின்றத கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஓகே, அதான் நம்ம என்ன சொல்லுவோம், பாலிஜெனிக் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம கடைசி டாபிக் வர போகிறோம். ஒன் இஸ் எக்ஸ்ட்ரா குரோமோசோமல் இன்ஹெரிட்டன்ஸ். எக்ஸ்ட்ரா குரோமோசோமல் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்றது ரொம்ப முக்கியமானது. இட் இஸ் த இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் த கேரக்டர்ஸ் controlled by genes in the DNA other than the chromosome. நார்மலாக ஒரு DNA எங்கே இருக்கும் அப்படின்னா we know that it will be inside the nucleus தானே. ஸோ இன்சைட் த நியூக்ளியஸ் தவிர்த்து வேறு எங்கெல்லாம் இருக்கும்? எங்கே இருக்குன்னா ஒன்று மைட்டோகாண்ட்ரியாவில் இருக்கலாம், இன்னொன்று எங்கே இருக்கலாம், குளோரோபிளாஸ்டில் இருக்கான். ஸோ அந்த குளோரோபிளாஸ்டில் இருக்கிற டிஎன்ஏவும் அந்த குளோரோபிளாஸ்ட்லேயும் அந்த மைட்டோகாண்ட்ரியாவில் இருக்கிற டிஎன்ஏவும் என்ன ஆகும் அப்படின்னா இட் வில் ஹாவ் சம் கேரக்டரிஸ்டிக்ஸ். அதை பேஸ் பண்ணி இருக்கிற விஷயங்களை சொல்கிறது தான் எக்ஸ்ட்ரா குரோமோசோமல் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறது. ஓகே, இந்த குரோமோசோமல் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு சொன்னேன்னா இதில் வந்து என்னாச்சு, இதில் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா குளோரோபிளாஸ்ட் இன்ஹெரிட்டன்ஸ். இதுவும் என்ன பிளான்ட்டு, மிராபிலஸ் ஜிலாபா. தட் இஸ் மிராபிலஸ் ஜிலாபா 4 o'clock பிளான்ட். இது வந்து அப்பப்போ 5 மார்க்கில் கேட்குற கொஸ்டின். வாட் ஹேப்பன்ஸ் ஹியர் டார்க் க்ரீன் லீவ்ஸும் பேல் க்ரீன் லீவ்ஸும் உள்ள ஒரு பிளான்ட் எடுத்து க்ராஸ் பண்ணும்போது தே காட் வேரிகேட்டட் லீவ்ஸ் அண்ட் தேர் வாஸ் அ டிஃப்ரெண்ட் ஒரு க்ராஸ் மாற்றி தட் இஸ் அங்கே ஃபஸ்ட்டு க்ராஸ் பார்க்கும்போது நம்ம ரெசிப்ரோக்கல் க்ராஸ் பண்ணோம் இல்லையா, மேல் ஃபீமேல். அதே மாதிரி இங்கேயும் மேல் ஃபீமேல் மாற்றி தட் இஸ் க்ராஸ் பண்ணி பார்த்தாங்க. அண்ட் த ரேஷியோ வாஸ் டிஃப்ரெண்ட் பிகாஸ் ஆஃப் த வாட் இஸ் தட் குளோரோபிளாஸ்டில் இருந்த இந்த இன்ஹெரிட்டன்ஸ் தான் காரணம் அப்படின்றத ப்ரூவ் பண்ணுற ஒரு பர்டிகுலர் இது தான் என்ன அப்படின்னா குளோரோபிளாஸ்ட் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஒன் வி ஹேவ் another one example we have for what அந்த வேரிகேட்டட் லீவ்ஸ்ன்னு சொன்னேன் இல்லையா, இந்த கலர் டிஃப்ரென்ஸ் எங்கேருந்து வந்தது, இந்த ஒயிட் குளோரோபிளாஸ்ட் க்ரீன் குளோரோபிளாஸ்ட் அப்படின்றத இந்த பிக்சரை கொடுத்துருக்கேன்.
நெக்ஸ்ட்டு மைட்டோகாண்ட்ரியல் இன்ஹெரிட்டன்ஸ். மைட்டோகாண்ட்ரியா நமக்கு தெரியும், பவர் ஹவுஸ் ஆஃப் த செல் அப்படின்னு படிச்சிருக்கோம். ஸோ மைட்டோகாண்ட்ரியா அப்படின்றது வந்து அதோடைய இன்ஹெரிட்டன்ஸ் கூட இதுக்கு வந்து ஒரு தாக்கம் இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. பேர்ல் மேஸில் எங்கே இருக்கும்? பேர்ல் மேஸில் சம் வில் பி ஃபர்டைல், சம் வில் பி ஸ்டெரைல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபர்டைலாக இருந்தது ஏன் அப்படின்னா இட் இஸ் மீன் பிகாஸ் ஆஃப் ரிஸ்டோர்டு ஜீன். அதில் இருந்த ரீஸ்டோர் பண்ண அந்த ஜீனாக தான் காரணம் அது அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்கு ஸ்டெராயிலாக மாறிச்சு? ஸ்டெராயில்னால் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் கொடுக்கறதுக்கான அந்த விஷயங்கள் கொஞ்சம் கஷ்டம், அதுதான் ஸ்டெராயில் அப்படின்னு சொல்கிறது. அண்ட் தென் ஏன் அப்படின்னா ஆப்சன்ஸ் ஆஃப் ரீஸ்டோர்டு ஜீன், அங்கே ரீஸ்டோர்ட் ஜீன் கிடையாது, அதுதான் ரீசன். ஓகே, நெக்ஸ்ட்டு அட்டாவிசம். வாட் இஸ் தட் அட்டாவிசம்? எல்லோரும் 7ஆம் வகுப்பு படம் பார்த்தோமா, போதி தர்மன்லாம் பார்த்தோம்ல. வாட் இஸ் தட் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் இட்? அதாவது இங்கே என்ன சொல்கிறாங்க, வாட் ஹேப்பன்ஸ் ஹியர், த மாடிஃபிகேஷன் ஆஃப் பயாலஜிக்கல் ஸ்ட்ரக்சர் வேர் ஆன்செஸ்ட்ரல் ட்ரையட் ரீஅப்பியர். ஆன்செஸ்ட்ரல் கேரக்டர்ஸ், ஆன்செஸ்ட்ரல்னால் நமக்கு முன்னாடி இருந்த சங்கதிகள் கிட்ட இருந்த ஜீன் நம்ம அதில் பார்க்குறோம்ல, அந்த படத்தில் பார்க்கலாம். என்ன அப்படின்னா அவங்க வந்து போதி தர்மனுடைய ஜீனை வந்து ஆக்டிவேட் பண்ண வச்சு அது மாதிரி அவங்களுடைய கேரக்டரிஸ்டிக்ஸை வர வைக்கிறது, அதுதான் அட்டாவிசம். அதுதான் நம்ம அட்டாவிசம். தட் இஸ் இட் இஸ் பிகாஸ் ஆஃப் த எவல்யூஷனரி சேஞ்சஸ்னால அது அழிஞ்சு போயிருக்கலாம். ஆனால் அதை திருப்பியும் வர வைக்கிற அந்த ப்ராசஸ் தான் என்னதுன்னு சொல்லுவோம்னா அட்டாவிசம் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து ஆக்சுவலி இட் இஸ் அ ஜீன் சீக்வென்ஸ். ஆஃபன்லி ஹியர் இட் ரிமைன்ஸ் த சேம் அண்ட் இட் வில் பி இன்ஆக்டிவாகவே உள்ளுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும் அந்த ஜீன். ஆனால் நம்ம லைட்டாக ஸ்டிமுலஸ் கொடுத்த உடனே இட் கேன் டெவலப். அதுதான் இந்த என்ன சொல்லுவோம், அட்டாவிசம். தட் இஸ் ரீஎமர்ஜென்ஸ் ஆஃப் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் சீன் இன் ஹெராசியம் பெலோசிலா அப்படின்ற ஒரு பிளான்ட்டில் பார்க்கலாம். அதுதான் எக்ஸாம்பிள் ஆஃப் அட்டாவிசம். ஓகே, தேங்க்யூ சில்ட்ரன். We will meet in the next class.